என்ன ரேஸ் அவங்க பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கேங் ரேஸ் மாதிரி அநியாயம் பண்றதா நான் சந்தேகப்படுறேன். மர்மமாய் கொலையாகும் இளம் பெண்கள். ஒரு பக்கம் அமானுஷ்யம், இன்னொரு பக்கம் விஞ்ஞானம். என்ன நடக்குதுன்னே புரியல. அறிவியலும் அமானுஷ்யமும் கலந்த குற்றங்கள். இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் வேற லெவல். சந்தோஷுக்கு நீங்க ஒரு அம்மாவை கூட மாறுவீங்க. ஐயோ, மகன் காதலிக்கும் பெண்ணிடம் ப்ரப்போசல் வைக்கும் அப்பா. எனக்கு டைம் ஆகுது, மெடிசன் கொடுங்க. இது ஒரு விதமான கிராஸ் பிரீடிங் டெக்னிக்கல் ஒர்க். வாட்? ஒரு ப்ராசஸ். யார் நீ? பல வருடமாய் இளமையாகி இருக்கும் மர்ம பேர். எல்லாமே மர்மமான மரணங்கள். அட்டைப்பட்டியில போட்டுருக்காங்க. அங்கங்கு காணாமல் போகும் ஜோசியர்கள். 4 பேரு மர்மமான முறையில இறந்திருக்காங்க. இது 32வது வாட்டி. மந்திர பூஜை செய்யும் மர்ம கும்பல். பின்னணியில் ஒரு மந்திர கிழமை. இதை வேணா நான் பண்ணி கொடுக்கலாமே ஒழிய நான் வந்து இது பக்காவாக நீக்கிடுவேன்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து படிக்கும்போதே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த செய்வினை இந்த விஷயத்தை, இந்த பிளாக் மேஜிக் பற்றின விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேனே தவிர நான் வந்து மக்களுக்கு கெட்டது செய்யணுங்கிறதுக்காக இதை கற்றுக்கல. அதனால் என்னால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்ல முடியும், பிளாக் மேஜிக்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அதுக்கு வந்து வெளியேற்றுறதுக்கான சொல்யூஷன், அதை வந்து எப்படி வந்து யார் எதுக்காக என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தில் என்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கள்ட்ட நீங்கள் கொஷினாக கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து பார்த்து அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குதோ நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஸோ இதுக்காக நீங்கள் யாரும் எனக்கு ஒரு பைசா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சாமிக்கு எப்படி நம்ம பூஜை செய்கிறது ஒரு சேவையாக இது பண்ணுறோமோ அதே மாதிரி துஷ்ட சக்திகள் தெரியாமல் நமக்கு எதாவது கெடுதல் பண்ணியிருந்தா கூட அவங்கக்கிட்ட சாமியை விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இது ஒரு சேவை தான். செய்வினியால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் பாயிண்ட், உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது அப்படிங்கிறீங்கன்னா. 2வது பாயிண்ட், சம்பந்தமே இல்லாத உடல் நோய் வரும். நார்மலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வாந்தி எடுக்கணும். ஆனால் ரத்தத்தில் வாந்தி எடுக்கிற மாதிரியான ஒரு வியாதியும் உள்ளே இருக்காது. நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆல்ரைட்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஷன் ஆகிடும். அது பிளாக் மேஜிக்கோட எஃபெக்ட் தான். ஸோ சம்பந்தமே இல்லாத உடல் நோய் வரும், வலி இருக்காது, பிரச்சனைகள் ஒன்றுமே வெளியே தெரியாது. இதெல்லாம் நிறைய இடத்துல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் ஆஸ்பத்திரியிலே தான் இருப்பாங்க அந்த பேஷண்ட்டு. டாக்டர் சொல்லுவாங்க அவனுக்கு ஒன்றுமே ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த பிளாக் மேஜிக் விஷயத்தை வெளியே எடுப்பாங்க. எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்னி கெட்டு போயிருக்கும், லிவர் கெட்டு போயிருக்கும், வந்து ஹார்ட்டு கெட்டு போயிருக்கும், எல்லாமே கெட்டு போயிருக்கும், ஆள் செத்துருவான். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த பிளாக் மேஜிக். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, பிளாக் மேஜிக்ன்றதும் இந்த கண்கட்டு வித்தையான வில்லி சூன்யம் ஏவல் செய்வினை அப்படிங்கிற விஷயங்களும் மனிதனால் சக மனிதனுக்கு இழைக்கப்படும் கொடுமையை தவிர எந்த துஷ்ட சக்தியும் நமக்கு செய்கிற கேவலமான வேலை கிடையவே கிடையாது. ஆக்சுவலி பிளாக் மேஜிக்கில் ஒரு 1,00,000 நம்பர் அளவுக்கு கண்கட்டு வித்தைகள் இருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி இன்னொரு ஆளுக்கு செய்யாமல் 1,00,000 பேருக்கு வித்தியாசமாக வந்து கெட்டதை செய்ய முடியும் பிளாக் மேஜிக்காக. ஏன்னா அந்த அளவுக்கு துஷ்ட ஆத்மாக்கள் இந்த பிளாக் மேஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் சொர்க்கத்துக்கு போகாமல் நடமாடிக்கிட்டே தான் இருக்குது நம்ம பிரபஞ்சத்தில். நமக்கு தான் கண்ணுக்கு தெரியறதில்லை அந்த ஆத்மாக்கள்லாம். இப்போ ஒரு 18 வயசு பையன், நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க,
ஒரு வயசுக்கு வராத பையனோ இல்லைன்னா வயசுக்கு வந்து தீட்டில் இருக்கும்போதே ஒரு பொண்ணோ செத்து போயிட்டான்னா அவளுக்கு வந்து சமாதானம் இருக்காது, அவங்க ஆத்மா சாந்தி அடையாது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த வீட்டுக்காரங்களாம் ரொம்ப படாத பாடுபடுவாங்க. அந்த ஆத்மாக்கள்லாம் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தரத்தில் தான் இருக்கும், நம்மளை சுற்றியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு செய்யணும். இப்போ ஒரு உதாரணம், அதில் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆத்மாவுக்கு நம்மளை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் நம்மளை உண்மையிலேயே பிடிக்காத இன்னொருத்தன் அந்த துஷ்ட ஆத்மா கிட்ட தன்னோட ஏவலா நீ வேலை செய்யறியா அப்படின்னு கேட்க வச்சான்னு வச்சுங்க, அந்த ஆத்மா நமக்கு கெட்டது பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். இப்படி 1,00,000 முறையில் நான் சொல்கிறது ஒரு மினிமம் 1,00,000, மேக்ஸிமம் நிறைய இருக்குது. இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு ஜாலி, ஒரு ஹாபி. அப்படி இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய 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 ஸ்காலர்ஸ் இருக்காங்க. இந்த மந்திர தந்திர விஷயத்தில் வந்து நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே முன்னாடி கும்பிட்டுட்டு இருந்த சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் எங்கேயாவது பெரியவங்கள்ட்ட விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கேரளாவில் தோட்டானிக்கரைன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இந்த பேய் ஓட்டுறவங்க, மந்திரம் செய்கிறவங்க எல்லாருமே அந்த கோயிலில் இருக்கிற சாமியை தான் வழிபடுவாங்க. ஏன்னா அங்கே தான் இந்த ஏவல் சக்தியை கண்ட்ரோல் பண்ணுற மிகப்பெரிய ஆணி இருக்குது. அதாவது இவ்வளோ ஒரு கை அளவுக்கு ஒரு ஆணி. ஒரு தேவி வந்து ஒரு ராஜா கூட நடந்த சண்டையில் வந்து அந்த தேவி வந்து அந்த ஆணியை எடுத்து வந்து ஒரு மரத்தில் அடிச்சிருச்சு. எப்படி அடிச்சிருச்சுன்னா, நம்ம சாமி ஃபோட்டோ மாட்டுறதுக்காக ஆணியை எப்படி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி கிடையாது. அந்த செவுத்துக்குள்ளே என்ன போகுதோ அது வெளிப்பக்கம் இருக்கும், அந்த வெளிப்பக்கம் நமக்கு என்ன இருக்குமோ அது மரத்துக்குள்ளே போயிருக்கும். அப்படி வந்து ஒரு தேவி வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றின ஒரு பெரிய கதை, அது ஒரு பெரிய கதை. நம்ம ஒரு 50 நாள் 60 நாள் அதை பற்றி பேச வேண்டியிருக்கும். அந்த ஆணியில் இந்த துஷ்ட சக்திகள், உலகம் முழுக்க இருக்கிற துஷ்ட சக்திகள் அந்த தேவி பிறந்த மண்ணை மட்டும் தொட முடியாது. தொட்டுருச்சுன்னா உடனே போய் அந்த ஆணியில் போய் குத்திக்கும். தானே குத்திக்குச்சுன்னா எந்த மனுஷ உடம்புல அந்த ஆத்மா ஒளிஞ்சிருந்துச்சோ அந்த ஆத்மாவுக்கு தான் காயமாகுமே தவிர மனுஷனுக்கு காயமாகும். அப்படி ஒரு ஐதீகம் முன்னாடி காலத்தில் இருந்துச்சு. அதனால தான் அவங்க போய் நேருக்கு நேராக போய் அதில் குத்திக்கிட்டு நெத்திக்குள்ளே குத்திக்குவாங்க. குத்திக்கிட்ட உடனே அங்கே இருக்கிற அந்த நரம்பு, அதாவது அந்த சந்திரன் ஆதிக்கம் செய்கிற நரம்பில் போய் குத்திக்குவாங்க. குத்திக்கிட்டாங்கன்னா வந்து அந்த பேய் வந்து அங்கேருந்து போய் அங்கே இருக்கிற ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்குள்ளே போய் பேய் படுத்துகிறோம். இந்த மனிதர்கள் எவர்கள் அவன் ரத்தம் வழிஞ்சு அப்படியே மயக்கமாக இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க அவனை கூப்பிட்டு வந்து அங்கே பூஜைலாம் பண்ணி குருதி பூஜை பண்ணுவாங்க. அங்கே வந்து ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் கொண்டு வந்து அந்த கேரக்டர் வச்சுட்டு அம்மனுடைய பிரசாதத்தெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றிக்குவாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த துஷ்ட ஆத்மாக்கள் இந்த பிளாக் மேஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்ணுறவங்க ஒரு 1 கோடி பேர் 2 கோடி பேர் பாப்புலேஷன் இருந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை இது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவிலே 130 கோடி ஜனங்கள் இருக்காங்க. இவங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை இறந்தவங்க கெடுதல் பண்ணுறதுக்கு இருக்காங்க, எத்தனை இறந்த ஆத்மாக்களை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்க இருக்காங்கன்றதெல்லாம் வந்து நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த பிரச்சனை இது வரைக்கும் வெளியே யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண முடியாமையே இருக்கு. அதாவது ஒருத்தவங்களுக்கு செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னாலே, அவங்கள பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு செய்வினை செய்ய ஆரம்பிச்சுவான். இதுக்கு பயந்துக்கிட்டே ஐயோ அவன் செய்வனை செய்கிறவன்னு தெரிஞ்சால் கூட ஐயோ அவனோட நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம குழந்தை குட்டிகளோட நல்லா இருப்போமோ, இல்லை இந்த இடத்துல வீடை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய பேர். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே வெளியே சொல்கிறதே இல்லை. எனக்கு இதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட். நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி பப்ளிக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இதை பற்றின விஷயத்தை ஃபுல்லாக படித்தேன், அதை உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறேன். இப்போது நான் வந்து நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் எனக்கும் இருக்குது. ஏன்னா இந்த துஷ்ட வேலைகள் செய்கிறவங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்போ இந்த பிஸ்னஸை வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேளை நான் வந்து கெட்டவனாக மாறிடலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மெயிலில் அவங்க பிரச்சனை அனுப்புனாங்கன்னா நான் பிரச்சனைக்கு மட்டும் பதில் சொல்கிறேன், எனக்கு காசு பண்ண தேவை. இந்த பிளாக் மேஜிக் பற்றின பல விஷயங்களை காமன் பப்ளிக்காக இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்.
அப்போது அதில் வந்து என்னென்னலாம் வந்து பிளாக் மேஜிக்ன்றது நிறைய பேர் காமன் பப்ளிக்கு தெரியாது. அப்போது அது என்னங்கிறதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சணும், அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களில் நடந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து அதை பற்றின டவுட்ஸை வந்து எங்களுடைய மெயில் ஐடியான பிளாக் மேஜிக் டவுட்ஸ் BLACKMAGICDOUBTS@gmail.com இந்த மெயிலில் வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து உங்கள் நேம் போட்டு, உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு, உங்களுடைய நேம் போட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி தோணுது, இதை பற்றின விளக்கங்கள் கொடுங்கன்னு நீங்கள் வந்து போட்டுருங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இப்புதிய பகுதிகளை உங்கள் luckytv.tvயில் கண்டு மகிழுங்கள். Entertainment guaranteed. Don't miss to subscribe luckytv.tv. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.